அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் ஃபீ ஷஅனி ஹபீபிஹி முக்பிரா வ அமீரா. இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை. அல்லாஹு தஆலா நாம் கேட்காமலே நம்மை முஸ்லிம்களாகவும் மூமின்களாகவும் படைத்து, மேலும் தனது ஹபீபு நாயகம் ஈருலக சக்கரவர்த்தியாகிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த புனிதமிகு உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக நம்மை ஆக்கி அருள் புரிந்தானே. அப்படியாகப்பட்ட அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டுமின்றி திருக்கலிமாவின் விளக்கத்தை நாம் அறிந்து கொள்வதற்காக ஒரு காமிலான ஷேഖுடைய தொடர்பையும் நசீபாக்கி கொடுத்து, அவர்களுடைய நசரிலே அவர்களுடைய சுஹபத்திலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தானே. அப்படியாகப்பட்ட அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். என்றென்றும் நம்முடைய ஷேகுமார்களுக்கு உண்மை குலாம்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். லா இலாஹ இல்லல்லாஹுவை சரியான முறையில் ஷேக் நாயகம் எப்படி நம்ம கற்றுக் கொடுக்கிறார்களோ அந்த முறையில் விளங்கி அதை நாம் அனுபவித்து அதை மற்ற மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தால் புரிவானாக. ஆமீன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலாவுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள். ஏன் அல்லாஹ் மட்டும் வணக்கத்திற்கு தகுதியானவனாக இருக்கிறான் என்று பார்த்தால், சகல கோடி சிருஷ்டிகளின் சகல கோடி தேவைகளை சதா அந்த வஸ்துவுடன் ஐனாக இருந்து பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை இல்லல்லாஹ். எனவே அல்லாஹு தஆலா மட்டும் வணக்கத்திற்கு தகுதியானவனாக இருக்கிறான் என்ற இந்த இறை ஞானத்தை, இந்த இர்ஃபானுடைய இல்மை அல்லாஹு தஆலா நம்முடைய ஷேഖுடைய சுரத்துல் முத்தஜல்லியாக வந்து நமக்கு போதித்து கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, நாம் சிந்தித்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் பிறந்தோம், தானாக குழந்தை பருவத்தை கடந்து வந்தோம். அதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கிறது, அல்லாஹ் தஆலா நம்மை ஏன் படைத்திருக்கிறான் என்பதாக நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன, நோக்கம் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்மை படைத்த நோக்கம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். இந்த மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்காக வேண்டித்தான். அதுக்கு இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, இல்லா லியஅரிஃபூன், அல்லாஹ்வை அறிந்து வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். இப்போ துன்யாவில் எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதை உருவாக்கியதற்கென்று படைத்ததற்கென்று ஒரு நோக்கம் இருக்கும். இப்போ இந்த ஃபோன் எடுத்துக்கிறோம். இந்த ஃபோன் அதை உருவாக்கப்பட்ட நோக்கம் என்ன, எதற்காக வேண்டி அது தயாரிக்கப்பட்டது? அது தூக்கி போட்டு கேட்ச் பிடிச்சி விளாட்றதுக்காக வேண்டியா, இல்லை கீழே சரட்டி விட்டு விளாட்றதுக்காக வேண்டியா, சும்மா மற்றவங்களை அடிக்கிறதுக்காக வேண்டியா? அதுக்காக வேண்டி அது படைக்கப்பட்டது. அதை படைக்கப்பட்ட நோக்கம் என்ன? ஒரு தொலைதூர தொடர்பு. நம்ம இங்கே இருக்கிறோம், நம்முடைய தாய் தந்தைகள் அங்கே இருக்கிறாங்க, சகோதரர்கள் அங்கே இருக்கிறாங்க. அப்போ இங்கேருந்து நம்ம டைரெக்டாக என்னது பேச முடியுமா? அப்போ என்னது ஒரு கனெக்ஷன் இங்கேருந்து நமக்கு என்னது அங்கே ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொலைதூர தொடர்பை என்னது அதன் மூலம் என்னது ஏற்படுத்தி கொடுக்குறது. அதே போல் இன்றைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, வீடியோ கால், நேரில் பார்க்குற மாதிரி நம்ம பேசி என்ன பண்ணுறோம் செய்கிறோம். அப்போ அந்த ஃபோனுடைய நோக்கம் என்ன? அவ்வாறு யூஸ் பண்ணணும் என்று சொன்னால் அதுக்கு உண்டான ஹக்கை நிறைவேற்றுறோம். அதே போல் பேனா இருக்குது. அப்போ இந்த பேனா படைக்கப்பட்ட நோக்கம் என்ன? யாராச்சும் சண்டைக்கு வந்தாங்கன்னா எடுத்து ஒரு குத்துறது, யாராச்சும் என்ன பண்ண கீழே போட்டு தேய்க்கிறது, இதற்காக வேண்டி அந்த பேனா படைக்கப்பட்டது. பேனா என்பது எழுதுவதற்காக வேண்டி, குர்ஆனுடைய வசனங்களையும் ஆயத்துகளையும் தமிழை எழுதுவதற்காக வேண்டி தான் அது படைக்கப்பட்டது. அப்போ அது எது நோக்கத்துக்காக வேண்டி படைக்கப்பட்டதோ அதை நிறைவேற்றணும் என்று சொன்னால் அதற்கு உண்டான ஹக்கை நிறைவேற்றியதாக ஆகும்.
இப்போ அதே போல நாம் சிந்தித்து பார்க்கணும். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வஸ்துவையும் அதுக்கு படைக்கப்பட்டிருக்கிறோம். சேர் அங்கே போய் உட்காரணும், பாய் அது கீழே விரிச்சனம் பண்ணணும், படுக்கணும். பாயை போத்திட்டு படுக்க முடியுமா? பெட்ஷீட் தானே பண்ணணும், போத்த முடியும். அப்போ எது எதற்காக வேண்டி படைக்கப்பட்டதோ அதை அந்த நோக்கத்திற்காக வேண்டி செலவு செய்தோம் என்று சொன்னால் அதற்குண்டான கடமையே நாம் நிறைவேற்றியதாகும். அப்போ இதை பயன்படுத்தக்கூடிய நம்ம அல்லாஹ் தஆலா எதற்காக வேண்டி படைச்சான் என்பதா நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அல்லாஹ் குர்ஆன் சொல்றான் இல்லையா, அல்லாஹ்வை அறிந்து வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் நம்மை படைத்திருக்கிறான். அப்போ அல்லாஹ்வை வணங்க வேண்டும் மற்றும் என்பதாக இருந்தது என்று சொன்னால் வெறும் வணக்கம் மட்டும்தான் நோக்கம் என்று சொல்லியிருந்தேன்னு சொன்னால் அதுக்குதான் மலக்குமார்கள் அல்லாஹ் தஆலா எத்தனையோ லட்சக்கணக்கான மலக்குமார்கள் இருக்காங்களே. அல்லாஹ் இபாதத்து எத்தனையோ மலக்குமார்கள் கியாமிலே நிற்கிறாங்க, இன்னும் எத்தனையோ மலக்குமார்கள் ருக்குவிலே இருக்கிறாங்க, இன்னும் எத்தனையோ மலக்குமார்கள் சஜிதாவிலே இருக்கிறார்கள். அப்போ இத்தனை இபாதத்து மட்டும்தான் வணக்கம் மட்டும்தான் நோக்கம் என்று இருந்தால் அதுக்கு மலக்குமார்களே போதுமே. அவருக்கு என்ன நம்ம கொஞ்ச நேரம் ருக்குல இருக்கிறோம், எக்ஸ்ட்ரா ஒரு 5 தஸ்பீ எக்ஸ்ட்ரா ஒரு 10 தஸ்பீ சேர்த்து ஓதிட்டோம் என்று சொன்னால் இது பண்ணது குனிஞ்சிருக்க முடியல. இமாம் தொழுக வச்சுட்டாரு, என்னப்பா அசுத்துக்கு ஒரு நேரம் தொழுக வச்சுட்டாரு, 3 தடவை ஓதுறா 10 30 தடவை ஓதுறாரு, என்ன அசுத்து என்ன பண்ணுவோம், குறை சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க. அப்போ நமக்கு என்னது ரொம்ப நேரம் ருக்குல இருக்க முடியாது. அப்போ இபாதத்து மட்டும்தான் நோக்கம் என்று இருந்தால் மலக்குமார்களே அவ்வளோ இருக்கிறார்களே. இன்னும் எந்த அளவுக்கு மலக்குமார்கள் இருக்கிறார்னு சொன்னால் அவனுடைய எண்ணிக்கை எண்ணி முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு மலக்குமார்கள் அல்லாஹ் தஆலா படைச்சு வச்சிருக்கான். அப்போ நம்ம அல்லாஹ் தஆலா எதுக்காண்டி படைச்சிருக்கிறான்? அப்போ என்னது, அல்லாஹ் தஆலாவை அறிய வேண்டும். அல்லாஹ் எப்படியாப்பட்டவன், அல்லாஹ் தஆலா எப்படியாப்பட்டவன், அல்லாஹ் தஆலா எல்லா இடத்திலும் இருக்கிறான், எப்படி இருக்கிறான், அல்லாஹ் தஆலா நம்மோட இருக்கிறான், எப்படி இருக்கிறான், அல்லாஹ் நம்மளை எப்படி பார்க்குறான், எந்த இடத்துல நம்ம எப்படிலாம் அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்பதாக அல்லாஹ்வை பற்றி நம்ம எந்த அளவுக்கு அறிந்து வைத்திருக்கிறோம் என்பதாக நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்போ உதாரணம் சிந்திச்சு பாருங்களேன். இப்போ பையத் வாங்குறதுக்கு முன்பு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தஆலா தவிர யாரும் இல்லை என்பதை களிமா சொல்லி அதுக்கு பொருள் சொல்லுவோம். ஆனால் ஏன் அல்லாஹ் மட்டும் வணக்கத்திற்கு தகுதியானவனாக இருக்கிறான் என்பதை நம்ம சிந்திச்சு பார்த்தோமா, அதன் பக்கம் ஏதாவது கவனம் செலுத்தணுமா, ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் அதை மாதிரி யோசிச்சோமா என்று பார்த்தால் எந்த சிந்தனையுமே கிடையாது. அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கிறான், அல்லாஹ் பார்க்குறான், அல்லாஹ் பார்க்குறான் சின்ன பண்ணி சொல்லி வளர்த்தாங்களா இல்லையா, அல்லாஹ் பார்க்குறான்டா சேட்டை பண்ணக்கூடாது, அல்லாஹ் பார்க்குறான் பொய் சொல்லக்கூடாது சொல்லி வளர்த்தாங்க. ஆனால் அந்த அல்லாஹ் எப்படி பார்க்குறாங்கிற சொல்லியே கொடுக்கல. அந்த அல்லாஹ் தஆலா எங்கேருந்து பார்க்குறான், எப்படி பார்க்குறான், நம்ம கூட எப்படி இருக்கிறான், தூணிலும் இருக்கிறான் துரும்புல இருக்கிறான்னு சொல்லுவாங்களா இல்லையா, எப்படி தூணில் எப்படி இருக்கிறான் துரும்புல எப்படி இருக்கிறான் உங்க கூட எப்படி இருக்கிறான் என்பதாக நம்ம சிந்திக்கவே இல்லை. அப்ப அல்லாஹ் தஆலாவை என்ன பண்றான், அவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவனை பற்றி அறிந்தவர்களிடம் போய் நம்மள ஒரு ஜாயின் ஏற்படுத்தி கொடுக்குறோம். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன பண்றான், வல்லாஹு யக்தஸு பி ரஹ்மத்திஹி, தன் ரஹ்மத்தை கொண்டு ஒரு சில நபர்களை பொறுக்கி எடுத்துக்கிறான். இப்போ எப்படி ஒரு சில நபர்கள் நம்ம ஒரு சில நபர்கள் பாசமா இருப்போம், ஒரு சில நபர்கள் என்ன பண்ணுவோம் அவர் பார்த்தாலே வெறுப்பா இருக்கும், ஒரு சில நபர்கள் பார்த்துருக்க மாட்டோம் பழகிருக்க மாட்டோம், பார்க்கும் பொழுது என்னது அவர்கிட்ட போய் பேசணும், அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஏற்படுதா இல்லையா. அதே போல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்ம ஒரு சிலரை பொறுக்கி எடுத்து நான் அல்லாஹ் எப்படியாப்பட்டவன், நான் எப்படியாப்பட்ட என்ன தன்மைகள் என்ன, தாத்தியான சிஃபத்துகள் என்ன, ஃபஅலியான சிஃபத்துகள் என்ன, நான் உன் கூட எப்படி ஐனாக இருக்கிறேன், ஒவ்வொரு வஸ்துவும் எப்படி நான் தேவையை பூர்த்தி செய்யணும் என்பதாக விளங்கி கொள்ள வேண்டும். இந்த உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா ஒரு சிலருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவனை அறிந்தவர்களிடம் கொண்டு வந்து நம்மளை ஜாயின் பண்ணுறோம். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவர்கள், அவர்களை கரத்தை பிடித்தவர்கள் அனைவரும் சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹு ரதுவானு. அப்போ அல்லாஹ் தஆலா எதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை பிடிக்க வச்சான், அவர்களை சஹாபாக்கள் ஆக்கணும், அவர்கள் அல்லாஹ் தஆலா ஒரு பொருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா அவ்வாறாக என்ன பண்ணா அந்த 1,24,000 சஹாபாக்களையும் ஏற்படுத்தி கொடுத்தான். இப்போ அதே போல இன்றைய நம்மை ஒரு நல்ல ஒரு அல்லாஹ்வை அறியக்கூடிய ஒரு வழியாக ஒரு இறை நேசராக அவனுடைய நண்பராக ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அவனுடைய நேசராகிய காமிலான ஷேகுமார்களிடம் கொண்டு வந்து நம்மளை சேர்க்கிறான். அப்படி அவர்களுடைய கரத்தை பற்றி பிடிப்பதன் காரணமாக எப்படி சஹாபாக்கள் ரசூலோட கரத்தை பிடிச்சாங்க, அவங்க சஹாபாக்கள் ஆயிட்டாங்க, ரலியல்லாஹு அன்ஹு ரதுவானு ஆயிட்டாங்க. அதே போல இன்னைக்கு அல்லாஹ் தஆலா காமிலான ஷேகுமார்களை கொடுத்துருக்கிறான். அவர்களுடைய கரத்தை பற்றி பிடித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலாவை அறிவதற்குண்டான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும், அல்லாஹ் தஆலாவை நெருங்குவதற்குண்டான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும், அல்லாஹ்வை எப்படி அறிவது என்று அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள். அன்பானவர்களே, ரப்பு இப்போ அல்லாஹ் தான் நம்ம ரப்பா இருக்கிறான், அல்லாஹ் தான் நம்ம தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யறான். எப்படி பூர்த்தி செய்யறான், ரப்புனா என்னன்னே தெரியாம இருந்தோம், ஆனால் நமக்கு ஷேக்னா சொல்லி கொடுக்குறாங்க, செய்ய நாக்கிஸ்கு அலத்தருத்திப் காமில் பனானேவாலா. அதாவது குறை உள்ள ஒரு வஸ்துவை சன்னமாக கொஞ்சம் கொஞ்சமா என்னது படிப்படியாக உருவாக்கி கொண்டு வந்து பரிபூர்ணமா உருவாக்குவதற்கு பேர் தான் ரப்பு என்பதாக அந்த ரப்புனா என்னங்கிறதே அப்பதான் என்ன பண்ணாங்க நமக்கு சொல்லி கொடுக்கிறார்கள். அப்ப நம்ம குழந்தையா இருந்தோம், ஒண்ணுமே தெரியாது, எது நல்லது எது கெட்டது, எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது, இல்மு
கிடையாது, குவத்து கிடையாது, இராதா கிடையாது, எதுவுமே கிடையாது, ஹயாத்து மட்டும்தான். அப்ப என்னது குவத்து கொஞ்சம் கொஞ்சம் அல்லா தஆலா அந்த குழந்தைக்கு தகுந்தாற் போன்ற நம்ம குவத்தை வெளியாக்கி இருந்தா அந்த இல்மு கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணோம், ஒரு வயசு ஆகுது அப்பதான் அம்மா அப்படின்னு சின்ன சின்ன வார்த்தைகள் இருந்து சொல்ல வருது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து இன்னைக்கு அல்லாஹ் தஆலா இந்த நிலைமையில நம்மளை உட்கார வச்சிருக்கிறான். இப்பவும் அல்லாஹ் தஆலா நிப்பாட்டிட்டான் அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு நொடியும் ஃபனா பக்கா ஒவ்வொரு நொடியும் என்ன பண்ணோம், போன ஒரு செகண்ட் இருந்தவர்கள் இந்த செகண்ட்ல புதுசா இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் தஆலா அவனுடைய தஜல்லி அவனுடைய வெளிப்படம் பண்ண ஒவ்வொரு நொடியும் என்ன பண்ணா நம்ம சன்னமாக நம்ம இப்போ வளர்த்து கொண்டே தான் இருக்கிறான். அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா நம்மளை வளர்க்குறானா, ஒரு நாளைக்கு ஒருக்கா நம்மளை வளர்றோமா, ஒரு மாசத்துக்கு ஒருக்கா நம்ம வளர்றோமா அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மைக்ரோ செகண்ட் என்ன பண்றோம், அல்லாஹ் தஆலா பண்ணா ஒவ்வொரு நொடியும் என்ன பண்ணா குன் என்பதை சொல்லி அல்லாஹ் தஆலா பண்ணா ஃபனா பக்கா தஜத்துதே அம்சால் என்ற பாடத்தில் என்ன பண்ணுவாங்க, சைனா அந்த இஷாரத்தை சுருக்க சொல்லி தருவாங்க. அப்போ என்ன பண்ணோம், ஒவ்வொரு நொடியும் என்ன பண்ணோம், நம்ம அழிகிறோம், திரும்ப என்ன பண்ணோம், உண்டாகிறோம், திரும்ப என்ன பண்ணோம், ஃபனா பக்கா இவ்வாறாக அல்லாஹ் தஆலா சன்னமாக வளர்த்து கொண்டே இருக்கிறான் நண்பானவர்களே. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மோட எப்படி இருக்கிறான், நம்மளை எப்படி தேவைகளை பூர்த்தி செய்யறான், அல்லாஹ் நம்முடைய காரியங்கள் எல்லாத்தையும் எப்படி பூர்த்தி செய்யறான், அல்லாஹ் நம்ம கூட ஐனா இருக்கிறா அப்படின்னு சொல்றோம். அல்லாஹ் தஆலா எப்படி இருக்கிறான், வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், நீங்கள் எங்கே இருந்தாலும் அவங்க கூட தான் இருக்கிறேன். ஃபைனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ், நீ எந்த பக்கம் திரும்பினா என்னுடைய திருமுகத்தை தான் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இன்னஹு பிகுல்லி ஷைஇன் முஹீத், ஒவ்வொரு வஸ்துவை நான் தான் சூழ்ந்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடங்களில் சொல்லியிருக்கிறான். அதை நம்மளும் ஓதி இருக்கிறோம், அதை தர்ஜுமா ஒரு சில இடங்கள் நம்ம படிச்சிருப்போம், ஆனாலும் அதனுடைய விளக்கங்கள் தெரியாமல் இருந்தோம். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனை பற்றி அறிந்து கொள்ளணும், அவனை நம்ம பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா அவனை அறிந்த காமிலான ஷேகுமார்கள் அல்லாஹ் தஆலா நம்ம கொடுத்துருக்கிறான். அப்ப அல்லாஹ்வோடு அடியார்கள் இணைவதற்கு சில வழிமுறைகள் அல்லாஹ் தஆலா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறான். ஒன்று என்ன, தக்வா. ஒரு நபர் தக்வாதாரியா ஆகிவிட்டார் என்று சொன்னால் அவர் என்ன அல்லாஹ்வை அடைவதற்கு உண்டான பாதை இலகுவாக ஆகிவிடும். இப்போ தக்வா என்று சொன்னோம் என்று சொன்னால் அதில் என்ன வந்துடும், எல்லாமே தொழுகை வந்துருமா இல்லைங்களா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, அல்லாஹ் எதெல்லாம் ஏவினானோ ஏவல்கள் அனைத்து வந்துடும், எதெல்லாம் அல்லாஹ் தஆலா தடுத்தானோ தடுத்தவைகள் அனைத்து வந்துவிடும். ஆனால் இவர் தக்வாதாரிங்க, என்னது வாரத்தில் ஒரு நாள் மட்டும் மது அருந்துவார், சொல்ல முடியுமா? 5 நேரம் தொழுதுருவார், மனைவி பிள்ளைகளை சரியாக பார்த்துக்குவார், எல்லா கடமையிலும் நிறைவேற்றிடுவார். ஆனால் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் என்னது அசதியாக இருக்குது, டயர்டாக பண்ணுவார், மது அருந்துவார். இவர் தக்வாதாரி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன், அல்லாஹ் தஆலா ஹராமாக ஆக்கியிருக்கிறான். அந்த ஹராமை செய்யக்கூடிய நபரை நாம் தக்வாதாரின்னு சொல்ல மாட்டோம். ஆனால் தொழுகிறாரு, நோன்பு வைக்கிறாரு, ஜக்காத்து கொடுக்குறாரு, எல்லாமே நல்ல முறையில் செய்கிறாரு, இருந்தால் என்னது அவர் ஹராமை செய்யக்கூடிய நபராக இருக்கிறார். அப்போ இந்த சின்ன செயலாக இருந்தாலும் சரி, வருஷத்தில் ஒரு தடவை செஞ்சாலும் சரி, மாசத்தில் ஒரு தடவை செஞ்சாலும் சரி, வாரத்தில் ஒரு முறை செய்தாலும் சரி, ஹராம் தான். அப்ப அதை செய்யக்கூடிய நபர் என்ன பண்ணுவோம், பரிபூர்ண தக்வாதாரி சொல்லுவோமா? சொல்ல முடியாது. அப்ப அதே போல என்ன பண்ணாரு, எல்லா நேரம் தொழுதுருவாருங்க, ஆனா மனைவி பிள்ளைகள் போட்டு அடிப்பாரு, அவர் தக்வாதாரி சொல்ல முடியுமா? அப்ப அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன பண்ணும், சரியான நிறைவேற்றணும். அப்ப அல்லாஹ்வுடைய ஏவல்கள் எதெல்லாம் இருக்குதோ அதை சரியான முறையில் அனைத்தையும் எடுத்து நடக்கணும். எதெல்லாம் அல்லாஹ் தஆலா தடுத்து இருக்கிறானோ, எதெல்லாம் அல்லாஹ் தஆலா விலக்கி இருக்கிறானோ அவைகளை விட்டு நம்ம பரிபூர்ணமாக விளங்கி கொள்ளணும். அப்படி விலகி கொண்டோம் என்று சொன்னால் அவர் ஒரு பரிபூர்ண தக்வாதாரி ஆகிவிடுவாரு. அது மட்டும் இல்லை, அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லி காட்டுறான் இல்லையா, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ கூனு மஅ ஸாதிகீன். இப்போ யா அய்யுஹல்லதீன ஆமனு கூப்பிடும்போது அல்லாஹ் எப்படி கூப்பிடுறான், ஆமனு ஈமான் கொண்டவர்களே என்பதை அல்லாஹ் தஆலா கூப்பிட்டு இத்தகுல்லாஹ நீங்கள் தக்வா செய்யுங்கள் என்பதாக சொல்றான். அப்போ ஒரு தக்வாதாரி தக்வா செஞ்சுட்டாங்க, அப்போ எல்லாமே வந்துருச்சு, அது போதுமா? ஒரு நபர் பரிபூர்ண தக்வா வந்துருச்சுமா, அந்த தக்வா கொண்டு அவர் வாழ்க்கையில வெற்றி பெற்று வரா போதுமா என்று பார்த்தால் அது மட்டும் பத்தாது. அதுக்கு அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த தக்வா நம்மகிட்ட நிரந்தரமா இருக்கணும், இஸ்திகாமத்தாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கூனு மஅ ஸாதிகீன், அந்த சாதிகீன்களோடு, அந்த தக்வாதாரி இருக்காங்க இல்லையா, அந்த சாதிகீன்களோடு நீங்க சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் என்னது உங்களுடைய தக்வா இன்னும் என்ன பண்ணும், பிரதிபலிக்கும், இன்னும் என்னது ஒளிமயமாக ஆகும், உங்களுடைய தக்வால என்னது இஸ்திகாமத்தா இருக்க முடியும். அது மாதிரி சொல்லுவாங்களா இல்லையா, உன் நண்பனை பற்றி சொல் உன்னை பற்றி சொல்லுகிறேன் என்ன சொல்லுவாங்களா இல்லையா. அப்போ உன் நண்பன் எப்படியாப்பட்டவனாக இருக்கிறானோ அதே போலதான் என்ன பண்ணும், அதே குணங்கள் உன்னிடம் பிரதிபலிக்கும். இப்போ உன் நண்பன் தான் பீடி குடிக்கக்கூடிய நபரா இருக்கிறான், இல்லைங்க அவன் பீடி குடிப்பான், நானும் பீடி குடிக்க மாட்டேங்க என்பதா சொல்லுவேன், ஆரம்பத்தில் இருக்கும். ஆனால் போக போக என்ன ஆகும், எல்லா நேரமும் ஒரே மாதிரியே இருக்காதா இல்லையா, சூழ்நிலைகள் மாறதானே செய்யும். அப்போ என்ன பண்ணா, ஒரு நேரம் போவான், இந்தரா நீ பீடி குடிடா அப்படின்னா, இல்லை அசோஃபில் அதெல்லாம் குடிக்கூடாது, தப்பு என்ன பண்ணுவோம், ஆரம்பத்தில் தடுத்துருவான். கொஞ்ச நாள் ஆகும், ஏதோ வீட்டில் மன பிரச்சனைகள், ஏதோ பிரச்சனை தான், இந்த மன சங்கடம் கஷ்டத்தில் உட்காந்துருப்பான், இந்தரா புண்பட்ட மனசை புக விட்டு ஆத்துறா என்பதான பண்ணுவாங்க சொல்லி, இந்த சும்மா ஒன்று இல்லை அப்படின்னு என்ன பண்ணா, வாழ்க்கையே வெறுத்து போச்சுடா அப்படின்னு ஒரு கட்டம் வரும்போது என்ன பண்ணுவான், அவன்கிட்ட ஏன் நண்பன்ட்ட என்ன பழக்கம் இருக்குதோ அதை தான் என்ன பண்ணுவான், புகுத்துவான்.
அப்போ அவன் என்ன பண்ணுவான், பீடி குடிக்கிறோம், இவன் என்ன பண்ணுவான், சரி என்ன பண்ணுவான், பிடிச்சி பழகிட்டான்னு சொன்னா அவன் விட்டுட்டாலும் இவன் விட முடியாது, அந்த அளவுக்கு ஆகி போயிரு. அதுவே உனது நண்பர்கள் சாலிஹானவர்களா இருக்கிறாங்க, தொழுகையாளியா இருக்கிறாங்க, அல்லா ரசூலை பயந்தவர்களா இருக்கிறாங்க, அப்படியாப்பா நபர்கிட்ட இந்த மாதிரி ஆயிடுச்சு பாய், அப்படியாப்பா சரி இஸ்திக்பார் செய்ப்பா, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுப்பா, அல்லாஹ் தஆலா தேவையை பூர்த்தி செஞ்சிருவான், அல்லாஹ் இங்க வா தொழுவு போலாம், இங்க வா தொழுதுன்னு சொன்னா 2 வக்துக்கு மத்தியில் அல்லாஹ் எல்லா பார்த்தையும் மன்னிச்சிடறான், பாவங்களை மன்னிச்சிட்டான்னு சொன்னாலும் கவலை எல்லாமே போயிடும்பா அப்படின்னு தானே பண்ணுவாங்க. இல்லை எனக்கு தொழுவ தெரியாது, நான் எப்படி போய் குனிகிறேன், எப்படி சஜ்ஜா செய்யணும், அந்த மாதிரி நீனு செய்யப்பா என்பது தானே பண்ணுவாங்க, அவங்க கூட்டி போவாங்க. அப்ப நம்முடைய நண்பர்கள் எப்படியாப்பட்ட நண்பர்களாக இருக்கிறார்கள் என்பதை கவனித்து தான் அந்த நபர்களுடைய வாழ்க்கை என்னது இஸ்திகாமத்தாகும். இப்ப இவர் தக்வாதாரியா இருக்கிறாரு, ஆனால் அவருக்கு பழகக்கூடிய நபர்கள் எல்லாம் என்னது பீடி குடிக்கக்கூடியவங்களாகவும் தண்ணி அடிக்கக்கூடியவங்களாகவும் மது அருந்தக்கூடியவர்களா இருந்தார்கள் சொன்னால் இவர் கொண்டு போய் என்ன அங்கே தக்வா சேர்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, அவர்கள் அந்த தீய பழங்க இங்கோட்டு பூத்திடுவாங்க. அப்ப அதுல அவர் இஸ்திகாமத்தா இருக்க முடியுமா, அந்த அளவுக்கு இருக்க முடியும் என்று சொன்னால் அவர்கள் மற்றவர்களை திருத்த முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால் கூனு மஅ சாதிகீன், அந்த ஈமான் வந்துருச்சு, தக்வா வந்துருச்சு, அது மட்டும் போதுமான்னு பார்த்தா அது மட்டும் பத்தாது. கூனு மஅ சாதிகீன், நல்லடியார்கள் சாதிகீன்களோடு அந்த சுஹபத்தில் என்ன பண்ணும், போய் சேரணும். சாதிகீன்கள்லாம் யாரு என்று பார்த்தால் அவர்கள் உண்மையை பேசக்கூடியவர்கள், தாயும் தேவையை பூர்த்தி செய்யறாங்க, தந்தையும் தேவையை பூர்த்தி செய்யறாங்க. அப்படி இல்லாம அந்த தாயுடைய சூரத்திலும் அல்லாதான் தேவையை பூர்த்தி செய்யறான், தந்தையுடைய சூரத்துல இருந்து அல்லாதான் தேவையை பூர்த்தி செய்யறான் என்ற அந்த உண்மையை நமக்கு காட்டி கொடுக்கக்கூடியவர்கள். லா இலாஹ, இந்த அகில உலகத்தில் ஒன்று தேவை எதெல்லாம் பூர்த்தி செய்யணும் இருக்குதோ எது ஒன்று தேவையை பூர்த்தி செய்யாது, இல்லல்லா அல்லாஹ் தாலாவை தவிர உனது தேவைகள் அணு அளவு எதுவும் பூர்த்தி செய்ய முடியாது என்ற அந்த உண்மையை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள். அவர்கள் தான் சாதிக்கீன்களாக இருக்கிறார்கள். ஹதீஸ் ஷரீஃப் சொல்லி காட்டுவாங்களா இல்லையா, நல்ல நண்பனுக்கு தீய நண்பனுக்கு ஒரு உதாரணம். அப்புறம் நல்ல நண்பனுக்கு உதாரணம் என்ன, இப்போ ஒரு அத்தர் வியாபாரி ஒரு அத்தர் கடை வச்சிருக்கிறாரு, அந்த அத்தர் கடைக்குள்ள நீங்க போறீங்க, அந்த அத்தர் கடைக்கு உள்ள போயிட்டு நீங்க அத்தர் வாங்கினாலும் சரி, அத்தர் வாங்கி உடம்புல பூசினாலும் அதுவும் நறுமணம் தான் வீசும். அப்படி நீங்க அத்தர் வாங்காமல் நீங்கள் வெளியே வந்தாலும் சரி, அங்க உள்ள போயிட்டு வந்தீங்களா இல்லையா, அதனுடைய வெளிப்பாடு என்னது, அத்தர் வாசனை மனமா என்ன பண்ணுவோம், வெளியில வருவோம். இது ஒரு நல்ல நண்பனுக்குள்ள உதாரணம். அப்ப நல்ல நண்பர்கள்ட்ட போறோம், அவர்கள் திக்ரு செய்வார்கள், அவர் அல்லாஹ்வுடைய சிந்தனையில இருப்பாங்க, அவர்கள் மேல் பொழியக்கூடிய அந்த அருள் மலை என்ன பண்ணும், பக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம மேல என்ன பண்ணும், சில துளிகள் தெரிக்கதான் செய்யும். அதனால மனசுல ஒரு சக்கீனத்து, ஒரு நிம்மதி என்ன பண்ணும், ஏற்படும். அதுவே தீய நண்பர்கள் சொன்னா ஒரு கொள்ளு பற்றிய உதாரணமாக காமிச்சாங்க. என்ன பண்ணாங்க, நெருப்புல என்ன பண்ணாங்க, பழுக்க வச்சு என்ன பண்ணாங்க, டப்பு டப்புன்னு அடிப்பாங்க, அதுல வந்து நெருப்பு துளியெல்லாம் என்ன பண்ணும், தெரிக்கும். அப்போ ஒருத்தர் வெள்ளை சட்டையை போட்டு அங்கே போயிட்டு வந்தாருன்னு சொன்னால் என்ன ஆயிரும், ஃபுல்லாக என்னது அந்த கறி பறிஞ்சிருக்கும், நெருப்புகள் தெரிச்சு ஓட்ட ஓட்டையாக இருக்கும். அவர் போய் எந்த ஒரு வேலையும் செய்யவில்லை என்று சொன்னாலும் அதனுடைய வெளிப்பாடு என்னது, வெளிப்பாடு தான் செய்யும் என்பதா சொல்லி காட்டுவாங்க அன்பானவர்களே. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு சாலிஹான நல்லடியார்களோட அந்த சாதிக்கீன்களோட போய் சேர்ந்து இருங்கள் என்பதா அல்லாஹ் தஆலா நமக்கு உத்தரவிடுகிறான். எப்படி வகீமு ஸலாத்த, நீங்கள் தொழுகையில் நிலைநாட்டுங்கள், வாத்து ஜகாத்து, ஜகாத்து கொடுங்கள், வசூமு ரமலான, ரமலான் மாதத்தில் நோன்பு நோருங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா உத்தரவா இருக்குதோ, அதே போல அல்லாஹ் தஆலா கூனு மஅ சாதிகீன், அந்த சாதிகீன் கூட போய் சேர்ந்து இருந்துக்கங்கப்பா. அவர்கள் கூட இருப்பதன் காரணமாக அல்லாஹ் தஆலா வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருவான். அவர் கூட சேர்ந்து இருப்பதன் காரணமாக வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்படும் என்பதாக அல்லாஹ் தஆலா நம்ம காட்டி கொடுக்குறான். எந்த அளவுக்கு சம்பவம் கேள்விப்பட்டிருப்போம், புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் தான். ஒரு நபர் 99 கொலை பண்ணிடுவார், ஒரு நபர் 99 கொலை பண்ணிடுவார். அதற்கு பின்னாடி அவர் வருத்தப்பட்டு, ஆஹா என்னடா வாழ்க்கையில் இவ்வளோ கொலை பண்ணிட்டோமே, இவ்வளோ பெரிய பாவி ஆயிட்டோமே, நமக்கு வாழ்க்கையில் ஒரு பரிகாரமே இல்லையா, வாழ்க்கையில் இனிமேல் எந்த ஒரு இதுமே பரிகாரமும் இல்லையா என்பதா தேடி ஒரு நபர்கிட்ட போய் கேட்குறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி நான் 99 கொலை செஞ்சுட்டேன், எனக்கு ஏதாச்சும் கஃபாரா ஏதாச்சும் பரிகாரம் இருந்தால் சொல்லுங்களேன். அடப்பாவி 99 கொலை பண்ணிட்டு உனக்கு வந்து கஃபாரா வேறு கேட்குறியா என்பதா சொல்லி என்ன பண்ணாரு, அதெல்லாம் இல்லை என்பதா சொல்லும்போது என்ன பண்ணாங்க, கோவத்தில் என்ன பண்ணுறாரு, ஒரே குத்து அவரை என்ன பண்ணாரு, சதம் 100 என்னது 100 கொலை ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, திரும்ப கொஞ்சம் நேரம் கவலைப்படுறாங்க, ஆஹா திரும்ப நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணோம், தப்பு செஞ்சுட்டோமே என்பது சொல்லி போகும்பொழுது அப்போ ஒரு நல்லடியார் சொல்கிறாங்க, நீ வாப்பா இந்த மாதிரி உனக்கு கஃபாரா என்னன்னு சொன்னால் இந்த ஊரில் இருக்காது, இந்த மாதிரி இந்த ஊரை நோக்கி என்னது அந்த ஊருக்கு போயிரு, அந்த ஊரில் சாலிஹான நல்லடியார்கள் சாதிக்கீன்கள் உண்மையாளர்கள் இருக்கிறாங்க, அப்போ அவங்க கூட போய் சேர்ந்து இரு, அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான், அவர் கூட இருப்பதன் காரணமாக பாவத்தெல்லாம் மன்னிச்சிடுவான், இந்த ஊர் பக்கம் தலை வச்சு படுக்காதப்பா என்ன சொல்லி என்ன பண்ணாங்க, அனுப்பிட்டாங்க. அவர் உடனே என்ன பண்ணுறாரு, சரி அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாரு, கிளம்பி அந்த ஊருக்கும் போகிறார். கொஞ்சம் தூரம் தான் போனார், அப்படியே நெஞ்ச பிடிச்சி என்ன பண்ணார், கீழே விழுந்துட்டார். அப்போ என்ன பண்ணாரு, கீழே விழுந்தும் எப்படியாச்சும் அந்த ஊருக்கு போயிடணும் அப்படிங்கிறத என்ன பண்ணாரு, நெஞ்சாலே அப்படி நவந்து என்ன பண்ணாரு, கொஞ்சம் தூரம் போறாரு. போய் என்னாச்சு, கொஞ்சம் தூரம் போனீங்க ரூஹு போயிடுச்சு. அப்போ அதாபுடைய மலக்கு வந்துட்டாங்க, ரஹ்மத்துடைய மலக்கு வந்துட்டாங்க. வந்து இல்லைப்பா இவர் இன்னும் அந்த ஊருக்கு போய் சேரலை, போய் சேர்ந்தாதான் என்ன பண்ண முடியும், இவர் என்னது ரஹ்மத்தை மன்னிக்கப்பட்டவராக சொல்ல முடியும். இவர் என்ன பண்ணாங்க, அந்த ஊரை நோக்கி தானே பயணம் செஞ்சாரு, அதற்காக என்ன பண்ணா அவர் மன்னிச்சிடலான்னு சொல்லிட்டு 2 மலக்கு என்ன பண்ணாங்க, பேசிக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா இன்னொரு மலக்கு அனுப்பி, சரிப்பா 2 பேத்துக்கு எதுக்கு, 2 பேரும் அளந்து பாருங்க,
எந்த ஊர் பக்கத்தில் இருக்கோ அந்த ஊர் பக்கம் என்ன பண்ணுங்க, அவரை சேர்த்து விடுங்கள் என்பதாக சொல்லிடுறாங்க. அப்போ அதே போல் என்ன பண்ணாங்க, 2 மலக்கு மரம் அளந்து பார்க்குறாங்க. கடைசியில் அளந்து பார்க்கும் பொழுது கடைசியில் அந்த நெஞ்சில் இப்படி நவந்து போனாரா இல்லையா, அந்த ஒரு ஜான் அல்லாஹ் தஆலா அந்த பூமிக்கு உத்தரவு விட்டுட்டான், இந்த பக்கம் நீ சுருங்கிக்கோள், அந்த பக்கம் நீ விரிஞ்சுக்கோ என்பதை நம்ம அல்லாஹ் உத்தரவு விட்டுட்டான். கடைசியில் என்னது அளந்து பார்க்குறாங்க. கடைசியில் போய் சேர வேண்டிய ஊர் வந்து ஒரு ஜான் பக்கத்தில் வந்துருச்சு, இந்த பக்கம் என்னது ஒரு ஜான் தூரம் ஆயிடுச்சு. அப்போ அதே போல் என்ன பண்ணாங்க, ரஹ்மத்துல் மலக்கு அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது, அவன் நல்லடியார்கள் இருக்கக்கூடிய அந்த ஊரின் பக்கம் என்ன பண்ணாங்க, இப்படியாச்சும் போய் சேர்ந்து நம்ம இனிமேல் நம்ம தெரிஞ்சு நல்ல முறையில் வாழலாம் என்ற இஹ்லாஸான அந்த நிய்யத்தின் காரணமாக அவர் போனார். அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா என்ன பண்ணா, பரிபூர்ணமாக மன்னிச்சு அவரை சொர்க்கவாசி ஆக்கிட்டான். அப்போ அதே போல தான் அல்லாஹ் தஆலா நம்ம காமிலான ஒரு ஷேகை கொடுத்துருக்குறான். சாதிக்கீன்கள் நல்லடியாக இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நம்ம கொடுத்துருக்குறான். அதை நம்ம பாக்கியமாக நம்ம நினைத்து கருதினோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா பெரும் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பான். அல்லாஹ்வை அடைவதற்கு இலகுவான வழிமுறையில் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுப்பான். அப்போ அல்லாஹ்வை அடைவதற்கு உண்டான வழிமுறையில் அல்லாஹ் தஆலா நம்ம காட்டி கொடுத்துட்டான். எப்படியெல்லாம் அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான், எப்படியெல்லாம் அல்லாஹ்வை நினைக்கலாம், எப்படியெல்லாம் அல்லாஹ்வை அடைந்து கொள்ளலாம் என்பது அனைத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு காட்டி கொடுத்துட்டான். நண்பர்களே, அது சரியான முறையில் நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாமும் அல்லாஹ் ரசூலை அடைந்து அல்லாஹ்வுடைய நேசராக ஆகுவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. இன்னும் அல்லாஹ் ரசூலுடைய ஏவல்களை எடுத்து நடப்பதற்கும் விலக்கல்களை தவிர்த்து கொள்வதற்கும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.